கத்தரிக்காய் பொதுவாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்கு சைவர்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அசைவர்களுக்கு பிடித்த காயின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சாப்பிட்ற பிரியாணின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவோட சைட் டிஷ்ஷாக கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் கத்திரிக்காய். ஏன் பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கொடுக்குறாங்க? ஏன்னா பிரியாணி உணவில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து கிடையாது. அதில் அசைவ உணவுகளும் அசைவ இறைச்சிகளும் அது கூட அரிசியும் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பிரியாணி உணவை சாப்பிடும்போது செரிமானம் ஆகுமானா ஆகாது. நிச்சயமாக மலச்சிக்கல் வரும் இல்லையா? அப்போ அந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு பாரம்பரியமாக பிரியாணியோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் கத்திரிக்காய். சரபேந்திர பாகசாஸ்திரம்னு ஒரு புத்தகம். மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபோது அந்த மராட்டிய மன்னர்களுடைய உணவு முறைகள் சார்ந்த ஒரு புத்தகம். சமஸ்கிருதத்தில் அந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தில் 700-800 வருடங்களுக்கு முன்பு எப்படி பிரியாணி செஞ்சாங்க, பிரியாணியோட சைட் டிஷ்ஷஸ்லாம் என்ன அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த கத்திரிக்காய் கூட்டு அல்லது இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த கத்திரிக்காய் ஒரு குழம்பு ரொம்ப பிரபலமாக இருக்கிறத பார்க்குறோம்.